ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பாடுகளை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும் என்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். யாரையாவது நமக்கு நேசமானவர்கள் இறந்து போனார்கள் என்றால் அவர்களை நாம் நினைக்கும் போது அவர்கள் நமக்காக பட்ட கஷ்டங்கள் நம் மனதிலே வரும். அது தகப்பனாக இருக்கலாம், இல்லை நெருங்கின உறவு முறையாக இருக்கலாம். அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் நம் முன்னாக வரும். அதனால தான் சில நேரங்களில் நம்ம நேசமிகும் ஆட்கள் மரித்து போகும்போது சிலர் மனம் திரும்பிடுவாங்க. அவங்கள வழிநடத்தின அந்த உணர்வும் அந்த வார்த்தையும் அவங்கள ஆண்டவருக்கு நேராக திருப்பி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த நேரம் குடும்பத்தில் நெருக்கமானவங்க மரித்து போகும்போது இவங்க ஆண்டவருக்கு நேராக திரும்பி வருவாங்க. அப்போ சில நேரம் அந்த உறவுகள் நமக்கு செய்ததை நாம் நினைத்து பார்க்கிறோம். நாம் இனி சரியாக நடக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகிறது. அதுபோல் ஆண்டவருடைய மரணத்தை நம்ம ஏன் நினைக்கணும்? இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் கூட எனக்கு ரொம்ப ஒரு என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு வசனம் இருந்துச்சு. அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். அங்கே 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்படி கேட்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்ப யூதாச பிதா அவருக்கு கொடுக்கல. யூதாசை எங்கேயாவது போய் ஊழியத்துக்கு கூப்பிட்ட மாதிரி பைபிளில் படிச்சிருக்கீங்களா? என் பின்னாடி வான ஆண்டவர் எங்கேயாவது கூப்பிட்டாரா? எனக்கு ஊழியம் செய்யணும். அவன் யாரோ அவனை ஒட்டு போட்டு உள்ளே சேர்த்து விட்டுருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் எல்லாரையும் நான் டீலிங் பேசி அவன் ஆண்டவரை காமிச்சு கொடுக்க வந்துட்டுருக்கான். ஆனால் பிதா அருளியவர்களை அவர் காத்து கொண்டார். அப்படிதான் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு மூலமாக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவரிடத்துல வந்திருக்கிறோம். அப்போ யூதாஸுக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு நீர் தந்தவர்களை நான் காத்து கொண்டேன் போல இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டோடைய கிருபையினால் அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதனால் உங்களை எப்படியாவது ஆண்டவர் காத்து கொள்ள போராடுவார். ஆனால் நம்மளாக ஒருத்தனை இங்கே இழுத்துட்டு வரவே முடியாது. சொல்லுங்க, பிதா இழுத்து கொள்ளாம ஒருவனும், சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், ஒருவனும் உம்மிடத்தில் வரான். நீங்கள் சொல்லுவீங்களே, நான் அவரை மாற்றிடுவேன், இவரை கொண்டு, அந்த மதம் மாற்றம். அது ஏதோ ஒன்றுக்காக அவர்கள் மாறி இருப்பார்கள். அது கல்யாணத்துக்கோ அது பணத்துக்கோ. அவர்கள் பரிதாபம், அவங்க எங்கேயோ காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு நம்மை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ என்னை நீர் தெரிந்து கொண்டீரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை முன்குறித்தீரே. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிதான் இப்போ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இங்கே உட்கார வச்சிருக்காரு. நமக்காக சிலுவைக்கு முன்னாக யோவான் 19 அவர் ஜெபித்திருக்கிறார். தேவனே, என்னிடத்தில் கொடுத்தவர்களை நான் காத்து கொண்டேன். கண்டிப்பாக நம்மை காத்து கொண்டு நம்மை அவரோடு கூட கொண்டு போய் அவர் சேர்க்க அவர் உண்மை உள்ளவரும் அவர் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். ஆனால் நம்ம பல நேரங்களில் இந்த உலகம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்கிறது. அப்படி பல சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்கும்போது அவர் செய்த இந்த சிலுவையும் அவர் நமக்காக பட்ட பாடுகளையும் நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வரும், நான் இனி அவருக்காக வாழ வேண்டாம். அவர் எனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காரு, அவர் எனக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு. அவரை நாசரேத்து ஊரில் முத ஊழியத்துக்கு போகும்போதே பிடிச்சி ராஜாவாக்க போனாங்க, மறைஞ்சு போயிட்டாரு. மலையில் தள்ளி விட போனாங்க, மறைஞ்சு போயிட்டாரு. இந்த இடத்துல அவர் மறைஞ்சு போகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் ஏன் மறைஞ்சு போகலைன்னா, அவர் என்னை மீட்டு கொள்வதற்காக இந்த சிலுவையில் அவர் மரித்தார். என்னை மீட்டு கொள்வதற்காக இந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார், ஒப்பு கொடுத்தார் என்றே வேதம் சொல்கிறது. ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்த நீங்கள் பாருங்களேன். அவரை ஒருத்தன் அடிக்கிறான் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம் அங்கே நடக்குது. ரொம்ப அவர் அமைதியாக தான் பேசிகிட்டே வர்றார்.
அமைதியா பேசிட்டே இருக்கும்போது 22 வசனத்தை பாருங்க. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். ஆண்டவர் அரைஞ்சா ஒருத்தன் அப்படி இருந்திருக்கும். அவர் பதில் பேசிட்டு இருக்காரு, அமைதியாக தான் பேசுறாரு. மேலே கேட்டிங்கன்னா தெரியும். ஏற்கனவே கையை வேற கட்டி வச்சிருக்காங்க. விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போதே கையை கட்டிட்டாங்க. ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இவன் அறையிறான். ஆனால் ஆண்டவர் மெதுவாக ஒரு பதில் சொல்றாரு. 23 வசனம். இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். நமக்காக அடிபட்டார், நமக்காக நிர்வாணமும் மாற்றப்பட்டார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த அன்பை நாம் உணர்ந்தவர்களாக வாழ நாம் அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால் அந்த பாடுகளை நம்ம நினைக்கும் போது இந்த நாளில் ஒரு ஸ்டெப்பு நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் இன்றைக்கி பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் முன்னேறினீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி சந்தோஷப்படுவார். இன்றைய ஆராதனை கூட கர்த்தரை சந்தோஷப்படுத்தும். ஏனென்றால் நாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூற இங்கே வந்திருப்பதை தேவனும் அவருடைய தூதர்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கண்டிப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரேனும் சொல்ல முடியாத நான் நீதிமானா இருந்தேன், இயேசு என்னை தேடி வந்தார் என்று. நாம் பாவிகளாய் இருக்கையில், ஏன்னா எல்லாருக்குமே மரணம் இருந்துச்சு. ஆதாம் பாவம் செய்த போது எல்லாருமே பாவிகளாய் மாறிவிட்டோம். நாம் எல்லாருமே பாவிகளாய் மாறிவிட்டோம். நாம் நீதிமான்களாய் இருந்த போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கும் போது, நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கும் போது, நாம் துரோகிகளாய் இருக்கும் போது, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை மீறின போது. எது பாவம்? இந்த 2 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எந்த ஒரு காரியம் உங்களை ஆண்டவருடைய உறவை விட்டு பிரிக்கிறதோ அது பாவம். எந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய கற்பனையை விட்டு உங்களை விலக்குதோ அது பாவம். இது 2க்கும் நீங்க இடம் கொடுக்காம பார்த்துக்கிறணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடி வர்றது உறவு. அதை விட்டு ஒரு வேலை பிரிக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? தூக்கம் தான் பிரிக்கலாம், ஆனால் அதுக்கு பேர் பாவம். ஆண்டவரை விட்டுட்டு உங்களை எதை பிரிக்குதோ அது பாவம். ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டுட்டு எதை உங்களை பிரிக்குதோ அதுதான் பாவம். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகாம நம்ம காத்துக்கொள்ளணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய கற்பனை தான் அவரை நாம் நேசிப்பதற்கு மிக முக்கியமான அடையாளம். ஆனால் அப்படி நம்ம விலகி போன காலத்தில் தான் இயேசு சிலுவையில் மரித்து அவருடைய அன்பை நம்மேல் விளங்க பண்ணினார். 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க யாரும் அவரை ஃபர்ஸ்ட் அன்பு கூறல, அவர் தான் உங்களை அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தான் அன்பு முந்தி ஃபர்ஸ்ட் நேசிச்சது அவர் தான். இங்கே உட்காந்துருக்காரு, யாரும் சொல்ல முடியாது நான் ஆண்டவரை ரொம்ப நேசித்தேன். ஆமாம், அவர் என்னை நேசித்தார். நம் பாவிகளாக இருக்கும்போது அவர் நம்மை தேடி வந்தார். நாம் துரோகிகளாக இருந்தபோது அவர் நம்மை தேடி வந்து அந்த அன்பை நம்மேல விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த அன்பை நாம் பெற்றவர்களாக, அந்த அன்புக்குரியவர்களாக, அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக நடப்பதற்குத்தான் அடிக்கடி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கவே இவ்வளவு செஞ்சிருக்காரே. ஒருவனுடைய அன்பை உணர வேண்டுமானால் அவனிடத்தில் நீங்கள் போய் ஏதேனும் ஒன்றை கேட்டு பாருங்கள். அதனால தான் எப்பயுமே ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் அளவுக்கு மீறி வைக்கவே கூடாது, தேவனை தவிர. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நம்மளை எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிச்சு. எங்கே எதிர்பார்ப்பு வருதோ ஏமாற்றம் வருது. ஆனால் ஆண்டவர் மேலே நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கலாம். ஏன்னா அவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் தம்மையே உனக்காக கொடுத்தார.
இந்த அன்பை, இந்த சிலுவையை நாம் நேசிக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பு நமக்கு தெரியுது, அவருடைய தியாகம் நமக்கு தெரியுது. அவருடைய முழுவதையும் நமக்காக தம்மை கொடுத்து விட்டார். எதுவுமே இல்லை. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், நாங்கள் வாழ்கிறதுக்காக ஜெபிக்கிறோம், நீர் வாழ்கிறதுக்காக சாகிறதுக்காகவே வந்திருக்கீர். நாங்கள் ஏதேனும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நீர் எங்களையே கேட்டுக்கொண்டே இருந்தீர். எங்களுக்காக இத்தனை பெரிய தியாகத்தை செய்தார். அந்த அன்பை விசுவாசிகள் புரிஞ்சுக்கிறோம், அந்த அன்பை நீங்கள் விளங்கிக்கிறோம். ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வர வேண்டுமானால் உங்களை ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் காரணம் சொல்லிகிட்டே இருக்க மாட்டீங்க. அவர் காரணம் சொல்லி மேலே உட்கார்ந்துருக்கல, இல்லை இறங்கி வந்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அப்போ நீங்கள் காரணம் சொல்லிட்டு ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கலை. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஒன்றை மட்டும் தான் யோசிக்கணும், நான் பாவியாக இருக்கும்போது அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். அதை நேசிங்கன்னா நீங்கள் திரும்ப அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உலகம் நம்மளை பாவின்னு ஒதுக்குச்சு, மோசமானவன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு உங்களை என்னை நேசித்தார். அந்த அன்புக்காக கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் ஹல்லேலூயா, எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அப்போ அந்த சிலுவை பாடுகளை நம்ம உணரும் போது நல்ல கவனிங்க, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும். ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறேன், கவனமாக கேட்க போகிறீங்க. நான் சீக்கிரமாக முடிச்சு, ஏன்னா இங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களும் உண்டு. உங்கள் மேலே அன்புனால நான் சீக்கிரமாக முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சிலுவையை சிந்திக்கும் போது, ஆண்டவர் பட்ட பாடுகளை சிந்திக்கும் போது நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படும். ஒரு 4 காரியத்தை உங்கள் முன்னாடி வச்சு நான் முடிக்க போகிறேன். முதலாவது காரியம், வேகமாக நான் சுருக்கமாகவே பேச விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும்படி. பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் நல்ல கவனிங்க, பாவம் செய்யாதபடிக்கு எழுதுறாராம். பாவம் செய்யாதபடிக்கு எழுதுறாராம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு உங்கள் பாவத்துக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு, அதனால நீங்கள் பாவம் செய்யலாம். ஆனால் டைட்டில் நல்லா கவனிங்க, உங்களுக்காக ஏசப்பா பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒருத்தவங்களுக்காக பரிந்து பேசி பேங்க்கில் கொண்டு போய் அவருக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். கவனிங்க, கொடுத்துருக்கேன். அவர் ஒரு தடவை கட்டாமல் விட்டுட்டாருன்னு வச்சுக்கிறோம். நான் ஒரு தடவை மறுபடியும் போய் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் அவர் கட்டாமல் விட்டுட்டாருன்னா நாங்கள் போக முடியுமா? அதனால தான் இங்கே தொடக்கும் போது என்ன எழுதுறாருன்னா, பாவம் செய்யாதபடிக்கு. அப்போ யாவன் ஒருவன் அந்த சிவப்பு அங்கியை தரித்து கொண்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் உனக்காக எனக்காக அடிகள் வாங்கினாரு, 1 குறைய 39 அடி. அதை பார்க்குறவன் பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு தான் அடிக்கடி திருவிருந்து எடுக்கணும். என்னை நினைவு கூறும்படி. அந்த கல்வாரி காட்சியை நீ பார்க்கும்போது பாவம் செய்ய நடுக்கம் வரும். அப்பா இவ்வளோ அடி வாங்கினாரு, நம்மளை பாவம் இல்லாமல் மாற்றுறதுக்கு இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு. கூடாது. நிறைய வாலிபர் பிள்ளைங்க சொல்கிறோம், ஆண்டவரே இந்த பாவத்தை மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு, நான் உமக்காக வாழ்கிறேன். ஏற்கனவே அவர் சொன்ன கட்டளையை மீறினதுனால தானே இப்படி உட்கார்ந்துருக்கோம். நீ என்ன சொல்கிற? அவர் உனக்கு வச்சிருக்கிற ஏதேன் தோட்டம் வேணாம், நான் நாசமாக போன பாவம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்மளே கெடுத்துட்டு இருக்கோம்ல. அப்போ எபிரேயரில் 6 ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க வேண்டாம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி மறுபடியும் பாவம் செஞ்சால் மறுபடியும் அவரை கல்வாரியில் சிலுவையில் ஏற்றுறேன்னு சொல்லுது. மகளே, மறுபடியும் சிலுவையில் ஏற்ற போகிறீங்களா, இல்லை அவரை சந்தோஷப்படுத்தும்? ஒருவன் ஆண்டவருடைய நல்வார்த்தையை ருசி பார்த்த பிற்பாடு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ஆண்டவரை நேசித்த பிற்பாடு மீண்டும் மறுதலித்து போவானானால் மறுபடியும் ஒரு பாவம், சிலுவையில் இயேசு தொங்கின போது எவ்வளவு வேதனை வருமோ அதே வேதனை அந்த மனுஷன் இயேசுவுக்கு கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த கல்வாரியை பார்க்கும்போது உனக்கு அந்த எண்ணம் வரணும்.
எப்பெல்லாம் உன் கை பாவம் செய்ய தோணுதோ அப்போ நினைக்கணும், இந்த கை செய்ய போற பாவத்துக்காக இயேசுவோட கைகளில். அதுவும் பாருங்களேன், இந்த நான் இவ்வளவு நாள் நினைச்சது இந்த பகுதியில் தான், இங்கே வச்சு குத்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நரம்புகள் வந்து பிரிந்து போய்விடும். இங்கே தான் இருக்கும் முழு கனெக்ஷனும். இந்த இடத்துல வைத்து இயேசுவினுடைய கைகளிலே அந்த கூர்மையான ஆணிகளை வைத்து அறைந்தார்கள். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகளை நினைக்கும் போது நாம் பாவத்தை கண்டிப்பாக விட்டு விடுவோம். இனி இயேசுவை நான் இப்படி குற்றுயிராக கொலை உயிராக மாற்றி விட மாட்டேன் என்கிறதான உணர்வு அதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு நேரிடும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு எழுதுகிறேன், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அது டெய்லி ஒரு வாலிபன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா எவ்வளவு நாள் தான் அவரும் பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா இன்று வரை அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று வரை பரிந்து பேசிக்கொண்டு, இதுவரை வழக்கறிஞராகத்தான் இருக்கிறார். ஒரு நாள் நியாயாதிபதியாக வருவார். அவர் நியாயாதிபதியாக வரும்போது ஒரு சின்ன சம்பவம் கதை சொல்லுவார்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கூட்டங்களில். ஒரு அப்பாவுக்கு ஒரே பையன், அவங்க அம்மா சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. அந்த பையனை அவங்க அப்பா ரொம்ப நேசிச்சாரு. அடிக்கடியாக போய் தப்பு பண்ணிட்டு வந்துடுவான், சின்னதாக திருடிட்டு வந்துடுவான், அங்கங்கே போய் மாட்டிக்கிடுவான். ஆனால் ஒரே பையன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்காக எந்த கோர்ட்லையும் வாதாடி அவனை விடுதலை ஆக்கிடுவார். எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவங்க அப்பா போய் அவனுக்காக வாதாடி அவனை கொண்டு வந்துடுவார். ஹைகோர்ட்டில் போய் வாதாடி இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வாதாடி இருக்காரு, அவனை கொண்டு வந்துடுவார். ஒரு நாள் அவங்க அப்பா நியாயாதிபதியாக உட்காந்துருக்காரு, அவங்க அப்பா ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. இப்போ இவன் எதிர்கூண்டில் இருக்கான், சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஏன்னா யார் நீதிபதி சொல்லுங்க? இந்த அப்பா தானே என்னை காப்பாற்றினாரு, இந்த அப்பா தானே எனக்காக பரிந்து பேசினாரு, இந்த அப்பா தானே என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாருன்னு. ஆனால் நீதிபதியாக உட்கார்ந்துருக்கும்போது அதே அப்பா இப்போ சொல்கிறாரு, இவனுக்கு மரண தண்டனை பிறப்பிக்கிறேன். கேட்ட மாத்திரத்தில் ஆடி ஒடுங்கி போயிட்டானா. அவர் வழக்கறிஞராக இருக்கிற வரைக்குள்ள நீ சீக்கிரமாய் அவர் அண்டையிலே ஓடி வர வேண்டாம். இன்று கூட ஆண்டவர் வருவதற்கான எல்லா சமிக்கைகளும் நிறைவேறிவிட்ட கடைசி நொடியில் உட்கார்ந்துருக்கிறோம். எல்லா மேகங்களும் மாறி போய்விடும். ஆண்டவர் இன்று வரை உனக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதனால் தான் நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் கீழே போய்விட்டார். அவருடைய சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் இனி இயேசுவை சிலுவையில் அறைந்து விடக் கூடாது என்கிற உணர்வு வர வேண்டும். என் அருமை தேவ பிள்ளைகளே, இனியும் நான் அவருடைய கற்பனையை விட்டு விலகி அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்கிற உணர்வு உங்களுக்கு வருகிறதா? அடுத்த வசனத்தை வாசிங்க தம்பி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவர் சர்வ லோகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கினார். அதனாலதான் இன்னைக்கு பெருங்கூட்டம் இயேசுவின் சிலுவையை நம்ப மாட்டேங்குது. எவன் ஒருவன் இயேசுவின் சிலுவையை நம்புகிறானோ, அந்த சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம் என் பாவங்களையும் சர்வ லோகத்தின் பாவங்களை நீக்குகிறது என்று விசுவாசிக்கிறானோ, அதனால் நாம் பிழைத்துக் கொள்ள முடியும். சாதாரண அழுக்கு ஆற்று தண்ணீர் அவன் பாவத்தை மன்னிக்கும்னு நம்புறான். ஒரு அழுக்கு கடல் தண்ணி அவன் பாவத்தை மன்னிக்கும்னு நம்புறான். அவன் பெரிய ஆளுன்னு அவனை தன்னைத்தானே நினைச்சுக்கிறான். நான் சொல்லுவேன், என்னென்னமோ கண்டுபிடிச்சிங்கப்பா, நீங்க நல்லதுதான்ப்பா, லைட்டு கண்டுபிடிச்சிங்க, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிங்க, என்னென்னமோ. நான் சொல்லுவேன், நாங்கள் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீ அறியாத காலத்தில் நீ செய்ததையெல்லாம் அப்படியே அழித்து விடுவார்.
ஆனால் அறிந்து நீ செய்தால் அடிகள் என்று எழுதவில்லை, அடிகள் என்று எழுதவில்லை. அநேக அடிகளுக்கு பாத்திரனா இருக்கிறான். சிலுவை அறிஞ்ச பின்னாடி துணிகரமா பாவம் செய்யாதபடி அந்த சிலுவையை பார்த்து 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 என் பாவம் என் இயேசுவை இத்தனை கொடூரமாய் மாற்றிவிட்டது, இனி நான் அவருடைய கற்பனைகளை விட்டு விலக மாட்டேன். ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போனீங்கன்னா இயேசு சிலுவையில மரிச்சதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். ஏன்னா அடுத்த வசனம் அதை தெளிவா சொல்லுது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறீர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நீ எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கில்ல, அவர் கற்பனை உனக்கு தெரியுமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது? நீ எப்போ அவருடைய கற்பனையை அறிஞ்சிருக்கிறியோ அப்போ தான் நீ அவரை அறிஞ்சிருக்க. எதுக்கு இதை எழுதி கொடுத்தார் தெரியுமா? இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நீ ஒருத்தரை நேசிச்சினா அவருடைய கற்பனை உனக்கு பாரமா தெரியாது. அவரை நேசிக்கிறவங்களுக்கு அவருடைய கற்பனை பாரமானதல்ல. அவரை நேசிக்காதவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 மணி நேரம் இங்கே உட்கார்ந்துட்டு போகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். அவரை நேசிக்கிறவனுக்கு இது மாதிரி பல கூட்டங்கள் அவருடைய ஆண்டவருக்கு நேராக திருப்போம். பாருங்க, அவங்க ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க. ஏன் நாங்கள் இப்படி செய்யக்கூடாதா, நாங்கள் ஏன் இப்படி போகக்கூடாதா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் அவரை என்ன செய்யவில்லை சொல்லுங்க, அறியவில்லை. அவன் கடவுளை தெரிலங்க, அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்ப எப்ப இயேசுவின் சிலுவையை பார்க்கிறோமோ அவர் கற்பனைகளின்படி நடக்க ஆரம்பிக்கணும். அவருடைய கற்பனைகளின்படி செய்ய ஆரம்பிக்கணும். பாவம் செய்யாது, பொய் சொல்லாதனா சொல்லக்கூடாது, களவு செய்யாதனா செய்யக்கூடாது. ஏன்னா கற்பனை அந்நிய நுகத்தில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அது கற்பனை. அவரை மீறி நீ ஏதோ ஒன்று செய்ய போறேன்னு சொன்னீன்னா யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்தில் தந்தவர்களை நான் காத்துக்கொண்டேன். அவன் யார் இடையில? நீ வந்து ஒட்டினியா? அது எனக்கு தெரியாதுப்பா, நீ ஒட்டுறது போல. என் பிதாவே, நீர் என்னிடத்தில் கொடுத்தவர்களை. அதான் நான் சொல்றேன், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவரை அறியவில்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்த வார்த்தை போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா போகும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சபையே, ஆண்டவருடைய வசனத்துல கை கொண்டு நடப்போம், சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவையை நோக்கி பார்த்து உடைய வசனத்துக்காக நிற்கணும். ஆண்டவர் ஒரு நாள் கதவு திறக்கப்படும். இன்றைக்கி சில இடங்களில் போனால் கிளாஸ் ஓப்பன் ஆகுதுல, சத்தியத்தின்படி போய் நின்றினா 2 தூதர்கள் உன்னை பார்த்து இப்படி சல்யூட் அடிப்பான். இல்லவா, உனக்காகத்தான் இந்த ராஜ்யம், சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று கர்த்தர் சொல்வார். எப்போ சிலுவையை தினந்தோறும் நோக்கி பாருங்க, உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்காக செய்த தியாகத்தை நோக்கி பாருங்க. அந்த நாள் ஆண்டவருடைய கற்பனை விட்டு இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுத்தேன். எது தப்புன்னு சொல்லிக் கொடுத்தேன். முந்தி உங்ககிட்ட இயேசு அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லிக் கொடுத்தேன். நீ கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சையில் போகக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நீ இன்னும் சிலுவையை பார்க்காம பொய்யனா மாறுவாய் என்றால் நான் அதை குறித்து சொல்லலை. ஆனால் ஒன்று சொல்வேன், சிலுவையை பார்த்தவன் அவருடைய கற்பனைகளின்படி தான் நடப்பான. சிலுவையை பார்த்தவன் அவருடைய கற்பனையை நேசித்து கொண்டே இருப்பான். சிலுவையை பார்த்தவன் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இன்னொரு தடவை இயேசு உங்களுக்காக பிதா கிட்ட போய் பரிந்து பேசணும்னுங்கிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கிறாதீங்க. இன்னொரு தடவை தலையை தங்க போட்டு இந்த பிள்ளை ஒரு தடவை அப்பா, ஒரே ஒரு தடவை இந்த பிள்ளையை மன்னிச்சு விடுங்கப்பான்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் நின்றாதீங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். தினந்தோறும் சிலுவையை நோக்கி பார்த்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய தேவன் நம்மை அழைக்கிறார். 2வது, அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும், கவனிங்க. ஒரு பாட்டு அநேக வாலிபர்களை அசைச்ச பாட்டு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ. வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டுடைய சிலுவையை பார்க்கும்போது 2வது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான மாற்றம். எல்லாரும் கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எதுக்காக நம்முடைய
பாவங்கள் அவர் சிலுவையில் சுமந்தாராமா, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. இந்த இடத்துல நீதி என்றால் தேவனுக்காக பிழைக்கும்படி. நான் உனக்காக மரிக்கிறேன், நீ எனக்காக பிழைக்கணும். அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஞானஸ்தானம். இனி நான் பாவத்துக்கு செத்துட்டேன், அடையாளமா சொல்றேன். இனி நான் இயேசுவுக்காக வாழ்வேன். அதை உலகத்துக்கு முன்னாடி, பரலோகத்துக்கு முன்னாடி அடையாளமா காட்டுறதுக்கு தான் ஞானஸ்தானம். இனி கெட்ட பழக்கங்கள் செய்ய மாட்டேன். ஏன்னா எப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்போ இயேசுவை நான் தரிச்சு கொண்டுட்டேன். சில கிரிக்கெட் வீரர்கள் இந்த நம்பர் எனக்கு ராசின்னு தரிச்சுக்கிடுவாங்க, அடையாளம். இந்த நம்பரை பார்த்தா இவர் டோனி, இந்த நம்பரை பார்த்தா இவர் கோலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அது மாதிரி நீ எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறியோ பிசாசு பார்த்துக்குருவான். இவன் இயேசுவை தரித்து கொண்டவன், இவன் நீதிக்கென்று பிழைக்கிறவன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக மரிச்சிடுறேன், நீ எனக்காக வாழ்ந்தா போதும். ஆமென். நான் உனக்காக மரணமே செஞ்சிடறேன், நீ எனக்காக வாழு, அது மட்டும் போதும். நான் உனக்காக செத்துறேன், நீ எனக்காக பெல. சிலுவையை பார்க்கும்போது ஒரு நோக்கம் வரும். ஒவ்வொரு குட் ஃப்ரைடேலையும் அவருக்காக வாழணும்ப்பா, அவருக்காக வாழணும். சின்ன பாவத்தை கூட என்னால் விட முடியல. ஒரு சிகரெட் என்னை ரொம்ப அடிமைப்படுத்துது, ஒரு மதுபானம் என்னை ரொம்ப அடிமைப்படுத்துது, ஒரு செல்போன் என்னை ரொம்ப அடிமைப்படுத்துது. அப்படி யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீ நீதிக்கு பிழைக்கும்படி, இயேசுக்காக வாழும்படி, நீதியாகி அவர் உனக்காக மரித்தாரே. இப்போ பாருங்களேன், நமக்காக ஒரு கெட்டவன் அடிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, நமக்காக ஒரு பாவி அடிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, நமக்காக ஒரு தண்டனை கைதி சிலுவையில் அறையப்பட்டிருந்தா பரவாயில்ல. பாவம் அறியாத அவரை பிதா நமக்காக பாவமாக்கினார். ஏன்னா நம்ம பாவத்துக்கு மரிச்சு எதுக்கு பிழைக்கணுமா? அடுத்த வசனம் சொல்லும், பாவம் செய்தவன். அந்த அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுப்பா? அவருடைய தள்ளுமுகளால். இல்லை, அங்கே இல்லை. இன்னொரு வேத பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாயிருக்கிறானே. செத்தவன் கையில் கொண்டு போய் சிகரெட்டு கொடுத்தா குடிக்க முடியுமா? ஞானஸ்தானம் எடுத்தவனும் அப்படிப்பட்டவனா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞானஸ்தானம் எடுத்தவனும் அதே அடையாளத்தோட வாழணும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி இருக்கிறானே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை பார்க்கும்போது பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் முதலாவது தோன்றுகிறது. இரண்டாவது, சிலுவையை பார்க்கும்போது இயேசுக்காக வாழணும். இத்தனை ஆண்டுகள் தேவன் நமக்காக கொடுத்த வாய்ப்பில் இயேசுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? கோடிக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம். என்னை கேட்டிங்கன்னா, முக்குக்கு சபை வருது, வரட்டும், சபை இருக்கிற இடத்துல வரட்டும். ஏன்னா ஆத்துமாக்கள் அதிகமாக இருக்கிறத, உண்மையாக ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செஞ்சால் போதுமானது. இன்னொரு சபைக்கு போகிறவனை இழுக்காம அழிஞ்சு போகிற மக்கள் ஒருத்தனை கொண்டு ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல சேர்த்து வச்சா நிச்சயமா ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். நான் எம்ஜிஆர் நகரில் ஊழியத்துக்கு வந்திருக்க அவர்கிட்டையும் கேட்டேன், உங்களுக்கு ஆத்மா வருதா பிரதர்? இல்லைன்னு சொன்னார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். கூட்டமாக அழிஞ்சு போகிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நமக்காக சிலுவை சுமந்தார். எதுக்கு இயேசு சிலுவை சுமந்தார்? நாம் நீதிக்கு பிழைக்க வேண்டும், நாம் இயேசுக்காக பிழைக்க வேண்டும். ஏன்னா தெரியும், சும்மா வந்துட்டு நீ எனக்காக பிழைக்கணும்னு சொன்னால் நீங்கள் 4 கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். ஆண்டவரை எதுக்கு நான் சும்மா பிழைக்கணும், எனக்குன்னு வேணாமா, எனக்குன்னு ஒரு ஆசாபாசம் இல்லையா? அப்போதான் சொல்லுவார், உனக்காக நான் மரிச்சேனே, எனக்காக நீ பிழைக்க மாட்டாயா? நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும், பாவத்துக்கு மரித்து இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக பிழைக்கணும். இயேசுக்காக நம்ம பிழைக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்கள். கலாத்தியர் 2:20 வாசிங்க.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். என்ன இயேசு எப்ப சிலுவையில் அறைஞ்சாரோ அப்ப அறையப்பட்டாரோ, நானும் அந்த சிலுவையில் என்ன பண்ணிட்டேன்? அறையப்பட்டேன். இனி எனக்கு நானுங்கிறது ஒண்ணு இல்லை, என் விருப்பங்கிறது ஒண்ணு இல்லை, என் சிந்தைங்கிறது ஒண்ணு இல்லை, என் நோக்கங்கிறது ஒண்ணு இல்லை. அவர் நோக்கம், அவர் சிந்தை, அவர் விருப்பம் எனக்குள்ள இருந்து பூரணமாகட்டும். ஒரு நாள் காலையில் சொல்லுவீங்களா, ஆண்டவர் என் விருப்பத்தை தடுத்துருங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க, பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் வரும். எனக்கு கேட்டு பாருங்க, ஒரு பையன்கிட்ட போய் கேட்டுங்க, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன்கிட்ட, அவன் படிப்பே வருதோ வரலையோ, அவன் சொல்லுவான் போகிறான் சும்மா ஸ்கூலுக்கு போகிறேன். உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருங்க, டாக்டர் ஆக்கணும். அவங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க, என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படி சொல்லுவாங்க. உன்னை குறித்து உன் தேவனுக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. நீ நினைக்கிற திட்டம் அல்ல. அதுக்கு ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். நான் இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல. இந்த நான் தானே நம்மளை போட்டு சாவடிக்குது. இந்த நான் தானே நம்மளை ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர விட மாட்டேங்குது. இந்த நான் என்கிற அகம்பாவம் தானே நம்முடைய ஆசீர்வாதம். இறங்கி வர்றதான், அவரே இறங்கி வந்துட்டாரு. நான் ஒரு ஸ்டெப் இறங்குறதா? நான் யார் தெரியுமா? ஒரு சிலுவை வரைக்கும் இறங்கிட்டார். அதனாலதான் இந்த சிலுவையை மறைச்சிட்டான் நிறைய பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு. நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமே சிலுவையை பார்த்தோம். வாசிச்சு முடிங்க இதை. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் இப்ப கொஞ்சம் உயிரோட இருக்கிறேன். அங்கங்க என்ன பாக்குறீங்கல்ல, நான் உயிரோட இருக்கிறது, சாப்பிடுறது, பிழைக்கிறது எதுக்குன்னா மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து, என்ன அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய பாத்தீங்கல்ல. குமாரனை பற்றும். ஒருத்தன் அறையிறான், ஒரு பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. ஒருத்தன் கட்டுறான், ஒரு பாட்டுக்கு அமைதியா இருக்கார். அவர் இப்படின்னாருன்னா கயிறு அந்து ஓடிரும். அம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், எனக்கு சாகணும் தான் ஆசை, ஆனா ஏன் சாகாம இந்த போர்வையை போத்திட்டு இருக்கேன்னா அவருக்காக பிழைக்கிறதுக்காக தான். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் தானே சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் போய் அவரை பார்த்துருவேனே செத்துட்டா, ஆனாலும் அவர் என்னை பிழைக்க வைக்கிற வரைக்கும் நான் பிழைச்சுக்கிட்டே இருப்பேன் அவருக்காக. நமக்காக பிழைச்சுதான் எத்தனையோ குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம வீணாக்கிட்டோங்க. இந்த வருஷம் அவருக்காக பிழைப்பேன்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா அடுத்த சர்வீஸுக்குள்ள நிறைய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. அவருக்காக நான் பிழைக்கிறதுக்கு தான் இந்த ஜீவன். அழகா சொல்லுவார்ல ஆண்டவர், அங்கே ஒரு பில்டிங் இடிஞ்சு 100 பேர் செத்துட்டாங்களே, இங்கே ஒரு கட்டடம் இடிஞ்சு போய் 1000 பேர் செத்துட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வார்த்தை சொல்லுவார், நீங்களும் மனம் திரும்பாவிட்டா அப்படியே போயிடுவீங்க. பக்கத்தில் நிறைய பேர் மறிக்கிறாங்களே, நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் மனம் திரும்பாட்டா, மனம் திரும்புறது தான் அவருக்காக பிழைக்கிறது, அவருக்காக வாழ்றது. நான் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் அவருக்காக என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நாட்களை கொடுக்கிறார், சும்மா தள்ளிட்டு போயிடக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் அரைஞ்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆன திட்டங்களை கிறிஸ்து ஏற்படுத்தி அவங்கள நடத்துவார். அவங்க ஆசையும் அவங்க இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ ஆண்டவருக்கென்று நம்ம பிழைக்கும் போது நம்ம ஆண்டவருக்கென்றே வாழ ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு நாள் ஆண்டவர் தந்திருக்காரு, அவருக்காக ஏதாவது செய்யணும், அவருக்காக ஏதாவது நான் செயல்படணுங்கிற எண்ணம் அப்போ இன்னும் நம்மளை என்ன ஆக்குது? அடுத்த வசனத்தை பாருங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், நம்மளை யாராவது புகழணும், நம்ம பேரை பிரஸ்தாவப்படுத்தணும், மிஸ்டர் போடணும், டாக்டர் போடணும், ரெவரண்ட் போடணும், அதை விட அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல? சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இன்னும் உரிமையாகவும் இருக்கு, இன்னும் நம்மளை இணைக்குது. வீண் புகழ்ச்சியை நம்ம நாட மாட்டோம். ஏன்னா நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம்? அவருக்காக வேலை செய்கிறோம். வீண் புகழ்ச்சியை நாட மாட்டோம். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் கோபம் ஊட்ட மாட்டோம். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பிழைக்கிறது அவருக்காகத்தானே. நமக்காக பிழைச்சா தான் சண்டை, கோபம், பொறாமை, நான் யாருரா, நான் எவ்வளோ பெரிய ஆள்றா, இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லையே. அப்போ இயேசுவோட சிலுவையை பார்க்கும்போது கவனிங்க தம்பிங்களா, உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன்.
நீங்கள் சொன்னால் தான் இன்றைக்கி கூட்டம் அவங்க வேலைக்கு போக முடியும். சிலுவையை பார்க்கும்போது முதல்ல பாவம் செய்ய மாட்டோன்னு சொன்னேன். ரெண்டாவது, சிலுவையை பார்க்க தனிப்பட்ட முறையில் சிலுவையை பார்க்க எனக்காக இத்தனை பெரிய தியாகம் செஞ்சவருக்கு ஏதாவது செஞ்சிடணும். என்ன சொல்லுங்க? அதான் பெர்க்மான்ஸ் பாடினார்ல, ஏதாவது ஒவ்வொரு நாள் ஏதாவது செஞ்சு எப்படியாவது அவருக்காக ஏதாவது பண்ணிடணும். ஒரு ஆத்மாவையாவது சம்பாதிச்சு நம்ம நான் வரும்போது ஒரு வீடாவது கட்டிடணும்டா, ஒரு பைக்காவது வாங்கிடணும். அது நான். ஆனால் இயேசுன்னு வரும்போது அவருக்காக ஏதாவது சொல்லுங்க எல்லாரும், அவருக்காக ஏதாவது செஞ்சிடணும். ஒரு குச்சாவது கட்டி கொடுத்துடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாரும் அரசாங்க வேலைக்காரங்க ஒரு சபை கட்டி எழுப்பிட்டீங்கன்னா எனக்கு பாரம் போயிடும். ஒரு ஆத்மா எங்கேருந்து வருதோ அங்கே ஒரு சபையை கட்டி அங்கே உட்கார வை. ஆண்டவர் புறம்போக்கு நிலத்தில் இருக்க மாட்டார், பட்டா நிலம் தான் அவருக்கு. நாங்கள் புறம்போக்கு நிலத்தில் அவரை வைக்கிறது இல்லை. அது புறம்போக்கு தெய்வங்களுக்கு தான். எங்கள் தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. மைண்டில் ஏற்றிட்டு போகணும். என்ன சிலுவையை பார்க்கும்போது பாவம் செய்ய எனக்கு உணர்வு வராது. ரெண்டாவது, நான் அவருக்காக வாழ்வேன். மூணாவது, முடிச்சிடுவோம், வேகமாக முடிச்சிடுவேன், கண்டிப்பாக நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். 1 கொரிந்தியர் 1:18-23. 1 கொரிந்தியர் 1:18 முதல்ல வாசிங்க. 1 கொரிந்தியர். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கண்டிப்பா இந்த சிலுவையில் மீட்கப்பட்ட ஒருத்தவன்ட்ட கேளுங்க, அந்த காலத்தில் நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன்னு தெரியுமா? சில பாஸ்டர்களே சொல்லுவாங்க, இந்த பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் சிலுவை நமக்கு இரக்கம் கொடுத்துருக்கு. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த சிலுவை தாங்க எவனையும் பாவின்னு தள்ளாம யாரா இருந்தாலும் உள்ள வரலாங்கிற பாக்கியத்தை இந்த சிலுவை நமக்கு கொடுத்துச்சு. கொஞ்சம் அப்படியே ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பிசாசு நம்ம பாவத்தை காட்டுறான். ஆனால் ஆண்டவர் என்ன காட்டுறாரு தெரியுமா? சிலுவைனால நான் அதை மன்னிச்சிட்டேன்னு காட்டுறாரு. யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்காக செயல்பட்டுட்டா பாவத்தை கொண்டு வந்து அப்படியே லிஸ்ட்டில் காட்டுறான். மார்ட்டின் லூதர் கிங் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே பிரத்யட்சமாக வர்றானா பிசாஸ் வந்து காட்டுறான். அந்த பாரு, நீ பெரிய ஆளா, எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன்னு. டேபிளில் இருந்துச்சு ஒரு ரெட்டிங்க்கு பாட்டில், எடுத்து உடச்சே போட்டாரான். போடா அந்த பக்கம், என் பாவத்தை நீ காட்டுறதுக்கு நீ யாரா? இயேசுவின் ரத்தம் என்ன முற்றிலுமா விடுதலையாக்கி இருக்கிறது. அந்த சிலுவை தாங்க பயந்து நின்று எங்களை உள்ள கொண்டு வந்துச்சு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த சிலுவை இல்லைன்னா நாங்கள் பயந்து குற்ற மனசாட்சியோட இருப்போம். அந்த சிலுவையை தியானிக்கும் போதெல்லாம், நீனும் வரலாம் வா, நீ ஒன்றும் தள்ளப்பட்டவன் இல்லை, நீனும் வரலாம் வா, நீ ஒன்றும் புறக்கணிக்கப்பட்டவன் இல்லை, நீனும் வரலாம் வா. ஆட்டோ சங்கர், நீ வீரப்ப மாதிரி நீ உன் ஆட்டோவில் ஏறினவனையெல்லாம் கற்பழிச்ச, நீ செஞ்ச பாவம் கொடியது, ஆனால் அவனையும் சிலுவை அரவணைச்சிக்கிச்சு. சுப்ரீம் கோர்ட் வர அந்த அம்மா தாலி அடகு வச்சு போச்சு, என் புருஷனை காப்பாற்றுக்கன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு இவன் தூக்கு தண்டனைக்கு உரியவன்னு. ஆனால் பரலோகம் சொல்லிச்சு இயேசுவின் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துதுன்னு. ஏவனை அந்த ஒரு பலன், அந்த ஸ்ட்ரென்த்து உள்ளே வரலாம். யார் வேணாலும் வரலாம். யாருக்கும் மன்னிப்பு உண்டு. என்ன மன்னிப்பாரா? யாருக்கும் மன்னிப்பு உண்டு. யாருக்கும் தேவன் அந்த மன்னிப்பை கொடுக்கிறதுக்கு அந்த சிலுவை தானே நமக்கு பலனை கொடுத்தது. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நெருங்க 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 அந்த தழும்புகள் நம்மை அரவணைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மை சுகமாக்குகிறதா இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ கேளுங்க, பிதா கிட்ட இயேசு போவார், இந்த பிள்ளைய ஒரு தடவை மன்னிச்சிருங்களேன் இந்த மகனை. அப்போ உடனே பிதா கேட்பார், இவனை மன்னிக்க முடியுமா? இவன் எவ்வளோ பெரிய பாவி, இவன் முகத்தையே நான் பார்க்க முடியாது, என் நீதி இவன் என் பக்கத்தில் சேர்றதுக்கு தடுக்காது, நான் நீதி உள்ள தேவன். அப்போ இயேசு சொல்லுவார், என் ரத்தத்தினால இவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கான், அதனால இவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவார். அதனால தான் நம்மளாம் டெய்லி ஜோம் பண்ண போக முடியுது தெரியுமா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்களுடைய கடந்த கால பாவங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது முன்னாடி வரலையான்னு. ஆனால் எது உங்களை திரும்ப ஆண்டவரோட அணைச்சிச்சு? எது தேவ பிரசன்னத்துக்குள்ளே உங்களை கொண்டு போச்சு? எது உங்களை ஆண்டவர் உங்களோட இருக்கிறாங்கிறத உணர வச்சிச்சு?
அதான் சொல்றாரு. அதான் அதே அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமா, ஒருத்தன் சொல்றான் பாலைவனத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். நாங்கள் இந்தியாக்காரங்க அப்பவே நல்லா இருந்தோன்னு. டவுசரே போடாத இவன் பேசுறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி டவுசரே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவன் இவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தானா. அவன் இங்கே வந்த பிறகு தான் நமக்கு பேண்ட்டு சட்டை கோட்லாம் போடுறதுக்கு கிருபை கொடுத்தாரு. இவன் சொல்கிறான் நாங்கள் அன்னைக்கே நல்லா இருந்தோம், நீங்கள் அங்கேயே இருந்துக்கிறங்க. உனக்கு அவர் பைத்தியமாக தான் தோணுவார், எங்களுக்கு அவர் பலனு. நீ வேணா சொல்லுவ அவர் பாலைவனத்தில் சிலுவையில் அறையப்பட்டாருன்னு. ஆமாம், நீ வேணா சொல்லுவ அவரை கும்பிடுறவன் ஆப்பிரிக்காக்காரன் மோசமாக இருக்கான்னு. ஆனால் எங்களுக்கு தெரியும் அதுதான் எங்களுக்கு பலனு. ஏன்னா கிரேக்க அறிவாளிகளா, வானத்தை பார்த்து கணக்கு போடுற கிரேக்கர்களா, உங்களுக்கு அவர் இடரலா இருக்கலாம், எங்களுக்கு அவர் ஸ்ட்ரென்த். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, நீ சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, எங்களுக்கு அந்த சிலுவதாயா வழிகாட்டி. அதனால தான் ரொம்ப 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற இஸ்லாமியர்களை பார்க்கும்போது சிலுவையை மறந்துட்டியப்பா. இயேசுவை தான் நீ காத்திருக்க, சிலுவை இல்லாமல் எப்படி இயேசுவை நீ பார்க்க போற? ஈசா நபி தானே உன்னை கூப்பிட வரணும். ஆனால் சிலுவை தான் எங்களை இயேசுவோட இணைச்சிருக்கு. கை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை. நல்லா கை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்ல போனா அவங்கள மாதிரி தொழுக முடியாது. இந்த இவங்களை விட சின்ன பசங்க நேற்று சாயங்காலம் தொழுதுட்டு போறாங்க, இவங்க சும்மா தான் உட்காந்துருக்கான். ஆனால் இவனுக்கு எப்படி கிருபை கிடைக்குதுன்னா அந்த சிலுவை இவனுக்கு கிருபை கிடைக்குது. அவன் குனிகிற மாதிரி நம்மளால குனிய முடியல, அவன் தொழுகிற மாதிரி நம்மளால தொழுக முடியல. குட்டி பிள்ளையானாலும் தண்ணி குடிக்காம உட்கார வைக்கிறான். 1-2 நாளா? எத்தனை நாள்ப்பா? 30 நாளா? 30 நாளப்பா, 30 நாள். ஒரு நாள் பாஸ்டிங் இருந்துட்டு அவன் 2 தடவை 100 தடவை தண்ணி குடிக்கிறோம். நமக்கு எப்படி கிருபை? சிலுவை தானே. அந்த சிலுவை குறித்து ஒரு தடவை கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? எங்களுக்கு பலன் கொடுத்தது. ஓ, சிலுவை எங்களுக்கு தேவ பலனை கொடுத்துருக்க. அது அவங்களுக்கு இடரலா இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 2:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்ப பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு ஒன்னதான் சொல்லிக் கொடுப்பாங்க, சிலுவை சிலுவை சிலுவை. ஆனால் சாத்தான் உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை மறைப்பான் தெரியுமா? சிலுவையை மட்டும்தான் மறைப்பான். அதனால தான் பவுல் எழுதுறாரு, சிலுவையை தவிர வேற எதுவும் உனக்கு தெரிய வேணாம். ஏன்னா இந்த சிலுவை தான் உன்னை ஆண்டவரோட இணைக்குது, உன்னை பாவம் இல்லாம மாத்துது, உனக்கு ஆண்டவர்கிட்ட போறதுக்கு தைரியத்தை கொடுக்குது. எப்படி சொல்றது? சின்ன வயசுல அடிக்கடி நைட்டு லேட்டாக வருவேன், எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அப்போ எங்கள் அப்பா வெளியே நிப்பாட்டி வச்சிருப்பார். என்ன பண்ணுறதுன்னா வெளியே அந்த மரத்துக்கு, அந்த தென்னை மரத்துக்கு அங்கிட்டு வெளியே நிற்போம். எங்கள் அப்பா சில நேரம் எழுதியும் கேட்பார். அப்படி எழுதி கேட்பார், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன்னு. அதே மாதிரி எழுதிலாம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். எப்பா நம்ம பெரிய பரலோகத்தில் கிடைச்ச மாதிரி, இடம் கிடைச்ச மாதிரி போயிடுவோம். அடுத்த நாள் மறுபடியும் லேட்டாக வருவோம். இப்போ பயமாயிரும், அடித்தாலும் அடிப்பார், உள்ளே விட மாட்டாரன்னு. அதனால் இப்போ இங்கன்னு நிற்கிறதுக்கு தைரியம் வராமல் அந்த மூளையில் எங்கிட்டாவது போய் அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்போம். வரலாமா வேண்டாமான்னு. ஏன்னா அவருக்கு எப்போ கோவம் வரும்னே. ஆனால் ஆண்டவர்கிட்ட தைரியமாக வர்றதுக்கு சிலுவை இல்லாமல் நாங்கள்லாம் எப்படி? எங்களோட பேக்ரவுண்டு, எங்களோட பழைய வாழ்க்கை நினச்சி பார்த்தா அவங்க முன்னாடி நின்று நான் எப்படி பேசுகிறது, எப்படி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது? இதுக்கெல்லாம் பலன் கொடுத்தது அந்த கல்வாரி சிலுவை தானே. சிலுவையை பார்க்கும்போது பாவம் செய்யக்கூடாதுன்னு தோணுது. சிலுவையை பார்க்கும்போது அவருக்காக வாழணும்னு தோணுது. சிலுவையை பார்க்கும்போது ஒரு பலன் கிடைக்குது. போயிடலாம். இன்னைக்கு அந்த சிலுவையின் ரத்தம் நம்மளை ஆண்டவரோட பிதாவோட சேர்த்துரும். போயிடலான்னு நம்மளை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து இணைக்குது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து முடிப்போம். தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கு? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1-2 கவனிக்கும்படி கேட்கிறேன், உங்களை முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, கிதியோன், சிம்சோன், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அருமையான விசுவாசிகளை, பாவமும் பாரமும் இன்னைக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஓட்டத்திலிருந்து ஒன்ன தள்ள பார்க்கு. இப்ப இயேசுநாதர் மேல நின்றுட்டு கமான் கமான் கமான், ஓடிவா ஓடிவா,
நான் பெற்ற அந்த பரம மகிமையை உனக்கு தர காத்திருக்கிறேன். திரும்பி பார்க்காத, ஓடிவா. பாவத்தை சுமந்துராத, அது உன்னை ஓட்டத்தை தடுத்துரும். பாரத்தை ஏக்கிறாத. ஆமாம், நிறைய நேரத்தில் நம்மளை கடன் வாங்கி வச்சுருப்போம். அடுத்த ஒரு பொருளை வாங்கணும், இருக்கிற கடனோட அளவு தெரியாது, முங்குன பிறகு தான் தெரியும். வாங்கு 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 வாங்கு. அதனால தான் சொல்கிறார், பாவமும் பாரமும் சம பிரச்சனை. அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கதே மறந்துடும். பாரத்தில் மாட்டிக்கிடுவோம், பாவத்தில் மாட்டிக்கிடுவோம். ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கார். எதுக்காக? உனக்கு சிலுவை சுமந்ததே நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களேன். சிலுவை சுமந்ததே நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ அதுக்காக உனக்கு ஒரு ஓட்ட பந்தயம் வச்சிருக்கேன். அந்த கிராஸ்ல, அந்த லைன்ல நீ ஓடிக்கிட்டே வரணும். லைன் மாறிடக்கூடாது. அந்த லைன்ல நீ ஓடி வரணும் மகனே. நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், உனக்கு பக்கபலமா இருக்கிறேன். பாவத்தையும் பாரத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமா, 4வது சிலுவையை பார்க்கும்போது, ஏசப்பா எனக்கு ஒரு ஓட்டம் வச்சிருக்காரு, எனக்கு ஒரு பாதை வச்சிருக்காரு, அந்த பாதையில் தான் நான் ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பாதையை விட்டு நீங்கள் விலகவே மாட்டீங்க. அவர் நியமிச்சிருக்கிற ஓட்டம், அந்த ஓட்டம் எப்படி அவர் நியமிச்சார்? அதான் அடுத்த வசனம் சொல்லுது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்னையா சந்தோஷம்? இந்த சிலுவை கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு வர போகிறது. அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினாலதான் அவருக்கு வலிக்கல. எதுக்காக சிசேரியன் பண்ணி உன்னை கிழிக்கும் போது உனக்கு வலிக்கலைன்னா, பிள்ளை பிறக்க போதியா, பிள்ளை பிறக்க போகுது, அது வலிக்காது, நடக்கும். அந்த அம்மா வயிற்றையே கிழிச்சிருவாங்க, ஆனால் அது நடக்கும். அந்த அம்மா பிள்ளை பால் கொடுக்கும் அந்த பிள்ளைக்கு. எப்படி? பிள்ளை. அதுக்கு தான் ஒரு ஓட்டத்தில் ஓடி வருவான். நான் முன்னாடி போகிறேன், அவன் பின்னாடி வருவான். அவனுக்கு ஒரு பாதை வச்சுருக்கேன். அந்த பாதை, அவர் நம்மளை பார்த்ததுனால தான் அவர் அந்த பாடுகளை சகிக்க முடிஞ்சு. அவர் நம்மளை பார்த்ததுனால தான் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் பக்கத்தில் அவரை சுற்றி அமரும்படி ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் சொல்லுங்க, அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவும். எனக்கு ஒரு ஓட்டம் இருக்குன்னா நேராக கொண்டு போய் பாதாளத்தில் சேர்க்கும். பரவாயில்லையா? எந்த ஓட்டமும் தேவன் நியமித்த ஓட்டம். அதனால தான் பவுல் அடிகளார் இதை அழகாக சொல்லுவார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கும்படி கேட்குறேன். பிலிப்பியர் 3:12. கவனிங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்குன்னா அவருக்கு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். இயேசு உன்னை எதுக்காக பிடிச்சிருக்கார் தெரியுமா? அதான் ஒரு அருமையான போதகர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண வந்து கேட்டார், சபைகளை வந்து கேட்டார், எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? அது ஏசப்பா எனக்கு ஒரு வீடு கட்டி தருவார். எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கேன்? எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் ஒரு சில விசுவாசிங்க சொன்னாங்க, பரலோகம் போகிறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கோம். வேறொரு நோக்கத்துக்காக நீ இயேசுவை தேடி இங்கே வந்திருக்கீங்கன்னா பரிதபிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கலாம், விசுவாசத்தை தொடக்கிறதும் அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை தடவை இப்போ என் ஃப்ரெண்டு கார்த்திக்லாம் அடிக்கடி இயேசுவை பற்றி பேசுவோம். திடீர்னு சொல்லுவான், நெருங்கிட்டேன்பான். என்ன சொல்லுவான்? நெருங்கிட்டேன். என்னடா சொல்கிற? ஆண்டவரோடு நெருங்கிட்டேன்பான். திடீர்னு பார்த்தா 6 மாதம் காணாமல் போயிடுவான். இப்போ வந்தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்காக போயிட்டான். இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கான். நீ அவனுக்கு நான் ஜோம் பண்ணி அனுப்பியிருக்கேன் ஆண்டவர். அவனுக்குள்ளே அவர் விசுவாசத்தை தொடங்குனா விசுவாசியாக வருவான். இப்போ எனக்கு வாய்ஸ் காலில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், நல்லா இருக்கண்டா, சவுதி அரேபியாவில் செட் ஆயிடுச்சு, வேலை செட் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிடுவேன், சமாளிச்சிருவேன். ஆனால் இதை ஒரு விசுவாசி எப்போ சொல்லுவான் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுக்காக வாழ்வேன், இயேசுடைய சிலுவையை நான் உணர்றேன், இனிமேல் இயேசுக்காகத்தான் நான் வாழ்வேன். இல்லைண்ணா தம்பி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துடுறா, பாஸ்டர் திட்டுவார், நீ வரலைன்னா அவ்வளோதான்டா.
என் தலையில் மண்ணு வாரி போட்டுறாதுடா. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவர் தொடங்கினா அவர் முடிப்பார். நீ தொடங்குனா பாதியில் போயிடுவான் டாஸ்மார்க்குக்கு, பரவாயில்லையா? நீ தொடங்குனா பாதியில் விக்கிரகத்துக்கு போயிடுவான், பரவாயில்லையா? அதனால தான் பவுல் சொல்கிறார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி. எல்லாரும் சொல்லுங்க, ஆசையா தொடர்கிறேன். பாஸ்டர் காதணி விழாருக்கு வர முடியாது, ஆனால் ஆசையா தொடர்றவன் சர்ச்சுக்கு ஓடி வந்துடுவான். ஏன்னா எப்படி தொடர்றானா சொல்லுங்க, ஆசையா. எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையா தொடர்கிறேன். அந்த வசனத்தை நல்லா வாசிங்க ஃபுல்லா. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா தொடர். ஆனா பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிங்க அதே அதிகாரம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமா நடக்கிறாங்களாம். வாசிங்க. அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். யார் ஒருவர் கிறிஸ்து நியமித்த பாதையிலே நடக்காமல் வேறொரு பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எப்படி வருவாங்கன்னு கேளுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. அவங்க முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய ரட்சையே. அவங்க ஒன்லி சபைக்கு வர்றது ஏதாவது ஆண்டவர் பூமிக்குரியதை தருவாரா? பூமிக்குரியது கிடைக்குமா? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அந்த சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவை பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைச்சு எங்களை அப்பா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அல்லேலூயா. சிலுவை தாங்க, இது பூமி இது பரலோகம், ரெண்டையும் இணைச்சது என்னது? சிலுவை. அடைந்து ஆயிற்றுன்றல்ல, போய்கொண்டிருக்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். எப்போ முடியும்? மரணம் அடையும் போது அப்பாவை பார்ப்பேன், அப்போ முடியும். ஆசையா தொடர்றேன், ஆசையா தொடர்றேன். அதனால தான் சிலர் பூமிக்கு அவங்க தேவன் வயிறான், அவங்க சொல்லுவாங்க வயிற்றுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க தேவன் வயிறு, அவங்க திட்டமெல்லாம் வயிற்றுக்கான திட்டம். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பிலிப்பு சபையில் எழும்புனதுனால பவுல் ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு சொல்கிறேன், அவன் பணம் 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 தான் சொல்கிறானே ஒழிய அவனுக்கு தேவன் மேலே எந்த ஈடுபாடும் இல்லை. அவனுக்கு தேவை பணம். அவன் சிலுவைக்கு பகைஞர். ஒரு கூட்டம் கூட நான் இன்னைக்கு ஒருவேளை நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருந்தாலும் இன்னையிலேருந்து சொல்லு, மகனே நீ சிறு வயதில் இங்கே தவந்த தெரியுமா? அன்னைக்கே இயேசு உன்னை பிடிச்சிட்டாரு. நீ பேசுறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் சுற்றி சுற்றி நடந்த தெரியுமா? இப்போ இயேசு உன்னை பிடிச்ச. எதுக்காக பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாக தொடர்வியா? தொடர்வீங்களா? ஆசையாக சினிமா பார்க்க போனால் மட்டும் ஆசையாக போகிற ஆன்னு கொஞ்சம் சர்ச்சுக்கு வரும்போது ஆசையாக வந்தால் என்ன? எப்படி தொடரணும்? ஆசை. அப்போ 4 காரியம். சிலுவையை பார்த்தவன் பாவம் செய்ய மாட்டான், சிலுவையை பார்த்தவன் இயேசுக்காக வாழ்வான், சிலுவையை பார்க்கும்போது எனக்கும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கிருபை கிடச்சிச்சேன்னு சொல்லுவான், சிலுவையை பார்க்கும்போது என்னை பரலோகத்தில் சீக்கிரம் இயேசுவை பார்ப்பேன், இனி சிலுவை சுமந்தவராக இல்லை ஜெயித்தவராக பார்க்க போகிறேன். ஆசையோட இந்த பிரயாணம் இயேசுவை பார்க்குற வரைக்கும் நிற்காது, ஆசையாக ஓடிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம நடக்க முடியாட்டாலும் பாட்டி ஆனாலும் சபைக்கு வருது. ஏன்னா ஆசையாக இந்த ஓட்டம் முடிய போகிற ஓட்டம், ஆண்டவரை பார்க்க போகிற ஓட்டம் ஆசையாக தொடரணும். அதான் உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுன்னா ஒரு ஆசை இருக்கணும், கூட்டம் வரப்போதுன்னா ஒரு ஆசை, ஆசையாக தொடரணும். ஆனால் சிலர் சிலுவைக்கு பகைஞர், பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்களாம். பிபிஎஸ் நடத்தணும்னா 2 பிள்ளை உள்ளே வரணும்னு சிந்திக்கணும். அதில் 2000 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் போட்டுடலாமான்னா 20,000 எடுத்து நான் போடணும்னு சிந்திக்கணும். சிந்திக்கிறேன் மக்கள், உங்கள் காசு எனக்கு வேண்டாம், ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஒரு பிள்ளை சண்டே கிளாஸுக்கு வந்துட்டா போதும் எனக்கு அதனால் ஒரு வேளை சோறு கிடைக்க வேண்டாம். ஒரு பிள்ளை வந்துட்டான்னா நம்ம சிலுவைக்கு பகைஞராக நிற்க வேண்டாம். அவர் அவ்வளோ பெரிய ரத்தத்தையே சிந்தி நமக்காக இவ்வளோ செஞ்சுட்டாரு, நம்ம இந்த காசை வாங்குறதுக்காக திட்டம் போட்டுட்ருக்கோம். அப்படி வேண்டாம், ஆசையாக தொடருவோம். எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே சிலுவை